அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி சிம்லி. இது ரெண்டு விதமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று வேலூர் ஸ்டைலில், இன்னொன்று சிதம்பரம் ஸ்டைலில். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம தயார் பண்ண போகிற ரெண்டு விதமான சிம்லிக்குமே 100 கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயாமல் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையோட தோல் இந்த மாதிரி உறிஞ்சிருச்சுன்னா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை லோ ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வாயில் போட்டு பார்த்தா நல்லா கிறிஸ்பாக நறுக்குன்னு இருக்கணும். இதுவும் நல்லா ஆறட்டும். அடுத்தது சிமிலி செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் ராகி மாவு. இது வறுக்காத ராகி மாவு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறேன். இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புட்டு மாவுக்கு எப்படி தெளித்து ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ரெடி பண்ணிக்கோங்க. ராகி மாவு நல்லா கலர் மாறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவில் எல்லா இடத்துலையுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மாவு வேகும். இது ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப்புக்கு கம்மியாக தான் தண்ணி செலவாச்சு. இப்போது கட்டிகளெல்லாம் நல்லா உதுத்து விட்டு இதை நம்ம வேக போட்டுடலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பரப்பி நீங்கள் வேக போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு துணியில் கட்டி நீங்கள் வேக வச்சுக்கலாம். சரியாக ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஹையில் இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா கலர் மாதிரி தட்டில் ஒட்டாமல் வந்துருச்சுனாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து சிம்லி செய்ய ரெடி பண்ணுவோம். இந்த ரெசிப்பியை நான் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்க சிதம்பரத்துக்காரங்க. ஸோ அவங்க ரெகுலராக இந்த மாதிரி தான் செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க. சின்ன வயசுலேருந்து நான் இந்த மாதிரி தான் சிம்லி சாப்பிட்ருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம முதல்ல வறுத்து தோல் உரிச்சி வச்ச வேர்க்கடலை 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காயோட விதை, அதுக்கப்புறம் 1/4 கப் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பல்ஸ் மூடில் அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா வேர்க்கடலை பீனட் பட்டராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை ஆறுன மாவில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காவை கூட நீங்கள் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். பட் தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாயிடும். அன்னைக்கே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் சேர்த்து செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை ஒரு 2 டேஸ் வச்சு சாப்பிட்றதுனால நான் இதில் தேங்காய் ஆட் பண்ணலை. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது ஒரு மெத்தடில் ராகி சிம்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேலூர் ஸ்டைலில் செய்கிறதுக்கு 1/2 கப், அதாவது 100 கிராம் வறுக்காத ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி தெளித்து நல்லா ஒரு உருண்டையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் ராகி சிம்லி செய்கிறது நான் எங்கள் மாமியார் கிட்ட கற்றுக்கிட்டேன். அவங்களுக்கு வேலூரில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால அவங்க இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ராகி சிம்லி செய்வாங்க. 2 மெத்தடில் செய்கிற ராகி சிம்லியுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். என்னோட குழந்தைங்க 2 பேருக்குமே 2 மெத்தடில் செய்கிறதுமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வெளியே போய் விளையாடிட்டு டயர்டாக பசிக்குதுன்னு கேட்குற நேரத்தில் இதை நம்ம ஒரு குவிக் ஸ்நாக்காக கொடுக்கலாம். இதோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி அழுத்துனா உள்ளே போன விரல் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை 2 பாகமாக நான் பிரித்து வச்சுக்கிறேன். இதை செய்கிறதுக்கு எனக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதை நம்ம ராகி அடை மாதிரி ஒரு தவாவில் போட்டு தட்டி சுட்டு எடுத்துக்க போகிறோம். இது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பர் ராகி அடை தட்டும்போது ஒரு வாழை இலையில் வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பட் இது நம்ம ஜஸ்ட்டு இதை தட்டி இதை வேக வச்சா போதும். இது நடுவில் உடஞ்சிதுன்னா கூட ப்ராப்ளம் கிடையாது, நல்லா வெந்து போயிடும். அதனால் அதை பற்றி உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க.
போடணும். சப்பாத்தி மாதிரி இருந்தா இப்படி போட்டு இப்படி பறித்தணும். என்னோட சின்ன பையன் பேசணும்னு ஆசைப்பட்டான். இப்போது கையில் தண்ணி தொட்டு நல்லா ராகி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வேகணும், அது பார்த்துக்கோங்க. உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது நல்லா குக்கானா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லா குக்காக அது ஒரு பியூட்டிஃபுல்லான சாக்லேட் ப்ரௌன் கலருக்கு மாறும். எனக்கு ஒரு அடையை ரெடி பண்ணுறதுக்கு 6 to 7 மினிட்ஸ் ஆச்சு. நான் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணேன். ராகி மாவு வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மாதிரி அந்த அடையை புட்டு பார்த்திங்கன்னா உள்ள மாவாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி புட்டு பார்த்திங்கன்னா உள்ள நல்லா ப்ரௌனாக கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இதை ஆற விட்டுருங்க. அடுத்தது ஒரு மிக்சரில் 1/4 கப் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, வறுத்து தோல் உரிச்ச 1/4 கப் வேர்க்கடலை, அதோட ஒரே ஒரு ஏலக்காயில் இருக்கிற விதை, இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மூடில் அரைச்சிக்கிட்டு ஆறுன ராகி அடைய குட்டி குட்டி பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. அதை 2 பேட்சாக அதே மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணி பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச அந்த கலவையை ஒரு தட்டுக்கு மாற்றி இனிமேல் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். நம்ம எந்த மெத்தடில் ராகி சிம்லி செஞ்சாலும் நம்ம கையிலையோ இல்லை அரைக்கிற மிக்சிலேயோ ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற இந்த அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஒரு வீடியோக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன். உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இந்த ரெசிபி கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.